4வது படிக்கு காவலா இருந்த கோமலவல்லி பதுமை விக்ரமாதித்யனோட கதையை சொல்ல தொடங்குது. உஜ்ஜயினி நகரத்துல தேவநேசன் அப்படின்னு ஒரு அந்தனர் இருந்தாரு. அவருக்கு நீண்ட நாட்களா குழந்தை இல்லாம வரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஆனா அந்த குழந்தையோட 7வது பிறந்த நாள் அன்னைக்கு கடற்கரையில குளிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பெரிய சுறா மீன் தேவநேசனோட கண் முன்னாடியே அவரோட மகனை விழுங்கிருது. இத பார்த்த தேவநேசன் உடனே விக்ரமாதித்யனோட அரண்மனைக்கு போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கதறி கதறி அழுவுறாரு. விக்ரமாதித்யன் தேவநேசனை சமாதானப்படுத்திட்டு இன்னும் 6 மாதத்துல உன்னோட மகனோட வரேன் அப்படின்னு காளி தேவி கொடுத்த பறக்கும் கம்பளத்துல கடலோட மைய பகுதிக்கு போறாரு. அப்போ திடீர்னு ஒரு பெரிய சுறா மீன் விக்ரமாதித்யனை விழுங்கிருது. விக்ரமாதித்யன் சுறா மீனோட வயிற்றுக்குள்ள போனதும் அந்த வயிற்றுல ஒரு பெரிய நகரமே இருக்கு. அந்த நகரத்துல பல கடைகள், பெரிய பெரிய மாளிகைகள், பொன்னும் பொருளும் குவிஞ்சு கிடக்குது. ஆனா அதை வாங்குறதுக்கு ஒரு மனிதர்கள் கூட இல்ல. அப்போ தூரத்துல ஒரே ஒரு குழந்தை தனியா விளையாடிட்டு இருக்கிறத பார்த்த விக்ரமாதித்யன் இது தேவநேசனோட மகன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு காளி தேவிய மனசுல நினைச்சதோ அந்த மாய நகரம் எல்லாம் மறைஞ்சு மீனோட வயிற்றுல இருக்கிறது தெரியுது. உடனே விக்ரமாதித்யன் காளி தேவி கொடுத்த மந்திரவாளை பயன்படுத்தி மீனோட வயிற்று கிழிச்சு அந்த குழந்தைய கூட்டிட்டு வெளியே வராரு. அங்கிருந்து விக்ரமாதித்யன் பறக்கும் கம்பளத்துல அந்த பையனையும் கூப்பிட்டுட்டு புட்கரம் அப்படின்னு ஒரு தீவை அடையிறாரு. அந்த தீவுல இருந்த ஒரு பெரிய நகரத்தை சம்புநாதன் ஒரு அரசர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. சம்புநாதன் அவரோட மகள் ஏலக்கரம்பைக்கு திருமணம் செய்யணும்ன்றதுக்காக ஒரு சுயம்வரத்தை ஏற்பாடு செஞ்சிருந்தாரு. விக்ரமாதித்யனும் அந்த சுயம்வரத்துல கலந்துக்கணும்னு அந்த பையனை ஒரு அந்தனர் வீட்டுல விட்டுட்டு வேதாளத்தோட உதவியினால ஒரு ரத்தின வியாபாரி வேடத்தோட அந்த சுயம்வரத்துல கலந்துக்கிறாரு. ஏலக்கரம்பைக்கும் அங்க வந்த எல்லா அரசர்களை விடவும் ரத்தின வியாபாரி வேடத்துல வந்த விக்ரமாதித்யனை பிடிச்சிருந்ததுனால மாலைய விக்ரமாதித்யன் கழுத்திலே போடுறா. ஆனா அரசர் சம்புநாதன் தன்னோட மகள் வந்திருக்க அரசர்கள்ல ஒருத்தரை தேர்ந்தெடுக்காம ரத்தின வியாபாரியை தேர்ந்தெடுத்ததுல ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு. இருந்தாலும் அதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம மகளோட தேர்வு சரியாதான் இருக்கும் அப்படின்னு அவங்களோட திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யறாரு. விக்ரமாதித்யனுக்கும் ஏலக்கரம்பைக்கும் நடுவுல ஒரு திரைசீலை கட்டப்பட்டிருந்தது. அப்போ வேதாளம் அந்த திரைசீலைக்குள்ள போனதும் விக்ரமாதித்யன் அந்த திரைசீலைய பார்த்து திரைசீலையே ஒரு அருமையான கதை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஏலக்கரம்பை திரைசிலை எப்படி பேசும், இவர் என்ன மனநல பாதிக்கப்பட்டவரா அப்படின்னு யோசிக்கிறா. இவளோட மனதில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட வேதாளம் உடனே ஒரு கதையை சொல்ல தொடங்குது. முன்னொரு காலத்துல கந்தநாதன் அப்படின்னு ஒரு அரசருக்கு நீண்ட காலமா குழந்தை இல்லாம இருந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட வசீகர தோற்றம் எல்லாரையும் காந்தம் போல இழுத்ததுனால அந்த குழந்தைக்கு காந்தரூபன்னே பேர் வைக்கிறாங்க. காந்தரூபனுக்கு திருமண வயது ஆனதும் அமைச்சர் அவனோட ஓவியத்தை எடுத்துக்கிட்டு எல்லா நாடுகள்லயும் காந்தரூபனுக்கு ஏற்ற மணமகளை தேடுறதுக்காக போறாரு. அப்போ ஒரு சமயம் அந்த அமைச்சர் வழியில ஓய்வெடுத்துட்டு இருக்கும் போது அங்க வேறு ஒரு அமைச்சர் காந்தரூபி அப்படின்ற இளவரசிக்கு மணமகன் பாக்குற விஷயம் தெரிய வருது. உடனே இந்த 2 அமைச்சர்களும் அவங்க நாட்டு அரசர்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னதும் காந்தரூபனுக்கும் காந்தரூபிக்கும் ரொம்ப சிறப்பா திருமணம் நடக்குது. ஒரு நாள் வானத்துல போயிட்டு இருந்த 7 கன்னியர்கள் காந்தரூபனோட மாளிகையை பார்த்து ரொம்ப அழகா இருக்குன்னு கிட்ட வந்து பார்க்கும்போது காந்தரூபனை பார்த்து அவனோட அழகுல மயங்கி அவன் தூங்கிட்டு இருக்கும் போது அவனை மேல் லோகம் தூக்கிட்டு போயிடுறாங்க. திரைசீலையும் இதோட கதையை நிறுத்திட்டு இனி மீதி கதைய சரவிலுக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லுது.